Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் கடம்பன்குடி கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் உயிரிழந்தவர்களின் உடலை வயல்களுக்குள் தூக்கிச் செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. எனவே கடும் சிரமத்தை சந்தித்து வரும் கிராம மக்கள் சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி கேட்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட பொதுமக்கள் ஏங்கும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே எறும்பூர் கிராமத்தில் உள்ள ஏரி குப்பைகள் கொட்டும் இடமாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எறும்பூர் கிராமத்தில் 100 ஏக்கருக்கு மேல் பரப்பளவு இருந்த ஏரி தற்போது பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தால் 70 ஏக்கர் அளவிற்கு சுருங்கிவிட்டதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த ஏரியை தூர்வாராததால் ஏரி குப்பை கொட்டும் இடமாக மாறியுள்ளதாகவும் பல்வேறு பகுதிகளில் உள்ள குப்பைகள் இங்கு கொட்டப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு ஏரிகளை முறையாக தூர்வாராமல் அலட்சியத்துடன் செயல்பட்டதால் ஏரி குப்பை கிடங்காக மாறியுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மலையடிவாரத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகளை அகற்றும் அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்ணாமலையார் கோயில் பின்புறம் அமைந்துள்ள மலையடிவாரத்தில் சுமார் 3 தலைமுறைகளுக்கும் மேலாக குடியிருக்கும் மக்களை தங்கள் வீட்டை காலி செய்ய சொல்லி அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஓட்டு போட்டதுக்கு எங்களை நடுரோட்ல நிறுத்திருக்கீங்க. எங்களுக்கு வாழறதுக்கு இதுதான் இடம். இங்கதான் நாங்க வாழுவோம், இங்கதான் நாங்க சாவுவோம். நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா நாங்க செத்த பின்னாடிதான் இந்த இடத்த விட்டு நீங்க எங்களை அப்புறப்படுத்தணும். இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். இந்த கோவில்ல இருந்து நாங்க இங்கதான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இந்த அண்ணாமலையார் பார்த்துன்னு இருக்கோம். நாங்க செத்தாலும் இந்த அண்ணாமலையார் மண்ணுலதான் சாவோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடலில் திசை காட்டும் கருவி கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மணியன்தீவு கடற்கரை பகுதியில் கரையோரம் இரும்பால் ஆன துறைமுகத்தில் திசை காட்டும் கருவி மற்றும் சேதமடைந்த நிலையில் ஒரு மியான்மர் நாட்டு மூங்கில் தெப்பம் ஆகியவை கரை ஒதுங்கியுள்ளது. மேலும் வேளாங்கண்ணி அருகே பிரதாபராமபுரம் கடற்கரையில் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த தெப்பம் கரை ஒதுங்கிய நிலையில் அதில் உணவு தானியம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் இருந்தன. மியான்மர் நாட்டு தெப்பம் கரை ஒதுங்குவது குறித்து கடலோர காவல் படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கர்ணத்தம் கிராமத்தை மங்கலம்பேட்டை பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தங்கள் கிராமத்தை பேரூராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம், விவசாய பணிகள் உள்ளிட்டவை பாதிக்கப்படும் எனவும் அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து வரிகளும் உயரும் எனவும் மக்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் கிராமத்தை பேரூராட்சியுடன் இணைக்கும் முடிவை மாவட்ட நிர்வாகம் கைவிடவில்லை எனில் அரசு வழங்கிய ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாகவும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே அரசு நகர பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகளோடு புறப்பட்ட அரசு பேருந்து தலைவாசல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் திடீரென பழுதாகி நின்றது. இதனால் பயணிகள் உரிய நேரத்தில் தாங்கள் செல்லும் இடத்திற்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க தவறியதால் பேருந்துகள் பாதி வழியில் நிற்கும் அவல நிலை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் மரவக்கண்டி அணையில் கழிவுநீர் கலப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மசினக்குடி கிராமத்திற்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள மரவக்கண்டி அணையில் உணவகங்களிலிருந்து அசுத்தம் கலந்த கழிவுநீர் மறுசுழற்சி செய்யப்படாமல் கலக்கிறது. இதனால் கிராம மக்கள் மற்றும் வன விலங்குகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உதயநிதி ஸ்டாலின் கார் பின்னே சென்ற திமுக நிர்வாகியின் கார் மோதி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த 16ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை காண வந்த உதயநிதி ஸ்டாலின் போட்டி முடிந்து மதுரை விமான நிலையத்திற்கு சென்றபோது வாடிப்பட்டி அருகே தனிச்சயம் பிரிவு பகுதியில் திமுக நிர்வாகியின் கார் மோதியதில் ராஜேந்திரன் என்ற முதியவர் படுகாயமடைந்தார். இந்நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சாலையில் 24 மணி நேரமும் சுற்றித் திரியும் மாடுகளால் பலரும் அச்சத்துடன் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. பேருந்து நிலைய பகுதி, ஊராட்சி ஒன்றிய அலுவலக பகுதி, அரசு மருத்துவமனை என முக்கியம் வாய்ந்த பல இடங்களில் 24 மணி நேரமும் மாடுகள் சுற்றித் திரிவதால் வாகன போட்டிகள், பாதசாரிகள் என பலரும் உயிர் பயத்துடன் வெளியே வரும் நிலை உள்ளது. ஏற்கனவே இதுகுறித்து புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று காட்டுமன்னார் கோவில் மக்கள் எச்சரித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் போதிய உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் விடுதிகள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாளையங்கோட்டை கீழ்ப்பாதி கிராமத்தில் பள்ளி வளாகத்தில் அரசினர் ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விடுதியை பராமரித்து வரும் காப்பாளர்கள் சரியாக பணிக்கு வருவதில்லை என்றும் அரசு வழங்கும் காய்கறி, முட்டை, இறைச்சி ஆகியவற்றில் முறைகேடு நடக்கிறதென்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விடுதியில் தங்குவதாக வருகை பதிவேட்டில் பதிவிடப்படுவதாகவும் அரசு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களும் மருத்துவ வசதியும் இல்லாமல் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் நிலை உள்ளது. மானாமதுரை கண்ணார் தெருவைச் சேர்ந்த 67 வயது மூதாட்டி தேவி கடந்த 15ஆம் தேதி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மானாமதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது மருத்துவர்கள் இல்லாததால் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டதோடு ஆம்புலன்ஸ் வரவும் 1 மணி நேரத்திற்கும் மேல் தாமதமானது. இதனால் மூதாட்டி மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஒரே ஒரு மருத்துவரை கொண்டு மானாமதுரை அரசு மருத்துவமனையை நடத்துவதே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.